தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய சிறப்பு வகுப்பினை அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள். கணித வகுப்பு நிச்சயமாக இது உங்களுக்கு பயனளிக்கும். இந்த சிறப்பு வகுப்பினை கவனமுடன் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க நடத்துங்க சுரேஷ். You take your own time. No other work today. நீங்க என்ன நீங்க அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன உங்களால சொல்ல முடியுமோ அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஓகே சார். ஓகே சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் லெஸ்ஸா இருந்தாலும் டோன்ட் பாதர் அபௌட் இட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இருக்கிறவங்க நம்ம நம்பி இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம செய்வோம். ஓகே சார். ஓகே 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 சார். நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். குட் மார்னிங் ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 10-12 சம் பார்த்தோம். இப்போ அதனோட கண்டிஷன் லாஸ்ட் ஒரு 3 சம்ஸ் விட்டுருந்தோம், அது பார்த்துடலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா, the library has an average of 510 visitors on Sundays and 240 on other days. ஓகேங்களா? The average visitors per day in a month of 30 days beginning with Sunday is. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றான்? Average visitors வந்து average visitors on Sunday. Average visitors on Sunday னா 510. நம்ம எவ்வளோ சண்டே இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? per day in a month of beginning with Sundayங்கிறான். சரிங்களா? beginning with Sunday. சண்டே வந்து ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சண்டே வரும்? ஓகேங்களா? அப்ப என்னென்ன டேட் சண்டே வரும்னா, சண்டே வந்து ஃபர்ஸ்ட் டேட் சண்டே வரும். சரிங்களா? அடுத்தது 8th சண்டே வரும். அடுத்தது 15th சண்டே வரும். அடுத்தது 22 சண்டே வரும். 29 சண்டே வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு சண்டே கூடயும் 7 டேஸ் பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் சண்டே வரும். அப்ப இதுல வந்து 5 சண்டேஸ் வருது இந்த மந்த்ல. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த கியூ கொடுத்துருக்கான். டேஸ் பிகினிங் வித் சண்டே அப்படிங்கிறான் மந்த். ஓகேங்களா? அப்ப 5 × 510. ஆவரேஜ்னா என்னது? டோட்டலா வந்து இவ்வளவு பேர் வர்றாங்க, 2550 விசிட்டர்ஸ் வர்றாங்க. சரிங்களா? அதுல சண்டே மட்டும் 510 ஆவரேஜ்னு சொல்றான். ஆவரேஜ் விசிட்டர்ஸ்ங்கிறான். அப்ப டோட்டலா 2550, அது டிவைடட் பை 5 போட்டா 510. ஓகேங்களா? அதனால ஆவரேஜ் விசிட்டர்ஸ் ஆன் சண்டே வந்து 510 கீழே நம்ம எவ்வளவு சண்டேன்னு வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணா டோட்டல் விசிட்டர்ஸ் வந்துருவாங்க. சரி, ஓகே. ரிமைனிங் விசிட்டர்ஸ் பர் டே இந்த மந்த் ஆஃப் 30 டேஸ் இருக்குங்கிறான். 30 டேஸ்னா பேலன்ஸ் வந்து 25 டேஸ். ஓகேவா? அப்ப அதர் டே விசிட்டர்ஸ் சண்டே தவிர. ஓகேவா? அதர் டே விசிட்டர்ஸ் எக்ஸப்ட் சண்டே. அப்ப எவ்வளவு வராங்க? 240. ஓகேவா? அப்ப 240னா 25 × 240. சரிங்களா? இந்த இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன இதுன்னு கொடுக்கல, அந்த சம்ல கொடுத்துருக்கான், அதை வச்சு நாம வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்ப எவ்வளவு பேர் வர்றாங்க? 6000 visitors வர்றாங்க. சரிங்களா? The library has an average of 510 visitors on Sundays and 240 on other days. ஓகேங்களா? 510 சண்டேஸ் வர்றாங்க, 240 அதர் டேஸ் வர்றாங்க. இப்போ என்ன கேட்குறான்? ஆவரேஜ் விசிட்டர்ஸ் பர் டே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் ஆஸ் யூஷுவல் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 6000 + 2550 வந்து எவ்வளோ? 8550. அப்போ டோட்டலாக 30 டேஸ் பர் டே ஆவரேஜ் கேட்குறான். அப்போ பர் டே ஆவரேஜ் கேட்டால் டிவைடட் பை 30. ஓகேங்களா? 285 தான் ஆவரேஜ் ஆஃப் த மந்த்.
ஓகேங்களா? புரியுதா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா ஏதோ இடத்துல? சரி, இந்த இடம் எனக்கு புரியல அந்த மாதிரி ஏதாவது? ஆவரேஜ் விசிட்டர்ஸ் ஆன் சண்டேன்னு கொடுத்துட்றான், 510 கொடுத்துட்றான். மொத்தம் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறான். என்ன சொல்றான்? த மந்த் பிகினிங் இஸ் சண்டேங்கிறான். அப்போ மந்த் பிகினிங் இஸ் சண்டேனா ஃபர்ஸ்ட் டேட் சண்டே, 8th டேட் சண்டே, 15th டேட் சண்டே, அந்த மாதிரி 5 சண்டேஸ் வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் சண்டே போட்டுறோம். ஓகேவா? அதர் டே விசிட்டர்ஸ் எக்ஸப்ட் சண்டேனா 30 டேஸ்ல 5 டேஸ் போச்சுன்னா 25 டேஸ். அதனால 240 into 25 போடுறோம், 6000 வருது. இப்போ டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டோட்டல் விசிட்டர்ஸ் டிவைடட் பை டோட்டல் விசிட்டர்ஸ் எவ்வளோ? டோட்டல் விசிட்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ 285. அவ்வளோதான். ஓகேங்களா? ஆவரேஜில் இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்பாங்க, மேக்ஸிமம் டைரக்டாக கேட்காம. அதனால இது ஒரு மாடல் சம்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது the percentage of profit earned by, இது பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. இது வந்து எந்த சர்க்கிளில் கேட்டாங்கன்னு தெரியல, பட் ஆனால் இந்த கேட்டிருந்தாங்க. இந்த சம் நம்ம கிளாஸில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் இதே சம் இல்லை, வேற சம் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் சிம்பிளான சம்மாக டிஸ்கஸ் பண்ணால் இது ஒரு பெரிய சம்மாக கேட்டிருக்கான். the percentage of profit earned by selling an article for ₹25. அதாவது என்ன சொல்றானா, ஒரு ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லல. ஓகேவா? ப்ராஃபிட்டோட வர்றப்ப செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோன்னா ₹1920. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பர்சன்டேஜ். அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இங்க லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல். ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல். அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து என்ன இருக்குன்னு சொல்றான்னா ₹1280. ஓகேவா? the percentage of profit earned by selling an article for ₹1920 is equal to the percentage of loss incurred by the selling of the same. ஓகேங்களா? இந்த ரெண்டும் ஈக்குவலுங்கிறான். ஓகேவா? அதாவது என்ன சொல்றான்னா, சப்போஸ் இப்போ வந்து இந்த இத சேல்ஸ் பண்ணையில உங்களுக்கு ஒரு 20% வந்து ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா, இத வந்து சேல்ஸ் பண்ணையில உங்களுக்கு 20% லாஸ்ங்கிறான். சரியா? 20% லாஸ்ங்கிறான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு போடலாம். சப்போஸ், ஓகேவா, இப்போ ஒரு ஆர்டிக்கலை வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து ₹100 எடுத்துக்கலாம். சரிங்களா? let the cost price be 100 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு சேம் மேல இருக்கிற மாதிரி ஒரு 20 or 25% நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப 25% வந்து ப்ராஃபிட் எனக்கு வேணும்னா, சரியா, நான் எவ்வளவு சேல்ஸ் பண்ணணும்? ₹100 காஸ்ட் பிரைஸ் இருக்கு, எனக்கு 25% ப்ராஃபிட் வேணும். அப்ப 25% ப்ராஃபிட்னா எனக்கு எவ்வளவு விற்கணும்? ₹125 விற்கணும். கரெக்டா? இதே 25% லாஸ் அப்படின்னா எவ்வளவுக்கு இது பண்ணணும்? 25% சரி, 25% சேம். அதாவது ப்ராஃபிட்டும் லாஸும் சேம் இதுனா, அப்ப நான் இங்க வந்து இதை ₹75 விற்கணும். கரெக்டா? இந்த மேல இருக்கிற சமம் மறந்துடுங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, ஒரு காஸ்ட் பிரைஸ் வந்து ₹100 இருக்கு, எனக்கு ப்ராஃபிட்டும் சேமு லாஸும் சேமு. அப்ப இது ₹125 விற்கிறோம், ₹100 விற்கிறாங்க. சரியா? இந்த சம் தான் மேல கொடுத்துருக்கான். ஓகேவா? இதை வச்சு எப்படி காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம்னா, சரியா, இப்ப இந்த 125 ப்ராஃபிட், ஓகேவா, மைனஸ் 75ங்கிறது எவ்வளோ? மைனஸ் 75ங்கிறது எவ்வளோ?
லாஸ் எனக்கு. அப்போ ரெண்டையும் பண்ணால் 15 வரும். ரெண்டையும் டிவைடட் பை 2 பண்ணுங்க, 25% வந்துடும். ஓகேவா? அப்போ இதே சம்மில் நம்ம அதை அப்ளிகபிள் பண்ணி பாருங்க. 1920, ஓகேவா? 1920 மைனஸ் 1280, ஓகேவா? இப்போ இங்கே நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டாம். 1920 மைனஸ் 1280 640 வருது. 640 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 320. ஓகேவா? 320 வருது இல்லையா? அப்போ 1920 மைனஸ் 320 தட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 1600. ஓகேவா? இதுவே 1280 plus 320 equal to rupees 1600. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 1600 ரூபாய். இதுதான் கண்டுபிடிக்கிறோம். இங்கே இது பர்சன்டேஜ் கிடையாது, சாரி பர்சன்டேஜ் கிடையாது. இதே சம்மில் பாருங்க, 125 மைனஸ் அந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா, மைனஸை பண்ணுங்க, 100 ரூபான்னு வரும். 75 plus 25 போடுங்க, 100 ரூபான்னு வரும். ஏன் இங்கே மைனஸ் போடுறோன்னா, இது ப்ராஃபிட்ல இருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மைனஸ் பண்ணா தான் காஸ்ட் ப்ரைஸ் வரும். இதுல வந்து லாஸ் ஆயிருக்கு, லாஸோட அந்த அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணா தான் ஆக்சுவல் அமௌண்ட் வரும். ஓகேவா? ஒரு 100 ரூபான்னு வச்சிட்டோம்னா ப்ராஃபிட்டும் லாஸும் சேம்னா பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு டிவைடட் பை 2 போட்டால் வர அமௌண்ட்டோட நீங்க செல்லிங் ப்ரைஸை ப்ராஃபிட்டிங்கில் செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா? லாஸிங்கில் ப்ராஃபிட்டை வந்து ப்ளஸ் பண்ணீங்கன்னா, லாஸிங்கில் அந்த வர்ற அமௌண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா? இது ப்ராஃபிட்டிங்கில் மைனஸ் பண்ணணும், லாஸிங்கில் ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்க, இப்போ என்ன கேட்குறான் கொஸ்டின், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 1600. என்ன கொஸ்டின் கேட்குறான்? At what price the article make to 25% profit வரணுங்கிறான். 25% profit வரணும்னா 25% வந்து profit வரணும். அப்ப 400 rupees எக்ஸ்ட்ரா இது பண்ணும். 1625னா இது அப்ப 1600 plus 400 equal to 2000. 2000 செல்லிங் பிரைஸ் 2000னா ப்ராஃபிட் வந்து 25% வரும். அப்ப ஆன்சர் வந்து 2000. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கேட்குறான்? The percentage of profit earned by selling an article rupees 1920 is equal to the percentage of loss incurred by the selling price of the same. அப்ப போடையில் என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜ் சேமா வருதுன்னா இது எந்த சம் கொடுத்தாலும் சரி. சரியா? நம்ம ஜஸ்ட் வந்து அந்த செல்லிங் பிரைஸ் கொடுத்துருந்தோம்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 போடுறோம். ஓகேவா? 2 போட்டு வர்ற ஆன்சரோட செல்லிங் பிரைஸா இருந்தா மைனஸ் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட்டா இருந்தா மைனஸ் பண்ணிக்கோங்க, லாஸா இருந்தா ப்ளஸ் பண்ணீங்கன்னா வர்ற ஆன்சர் தான் காஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆன்சர், சப்போஸ் இதுல காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டாலும் கொடுத்துடலாம். காஸ்ட் பிரைஸ்னா 1600 ரூபாய். இதுவே வந்து 25% ப்ராஃபிட் வரணும்னா என்ன செல்லிங் பிரைஸ்னு கேட்குறான். அது 25%னா 2000 ரூபாய், 2000 ருபீஸ்ங்கிறது தான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இது ஒரு சிம்பிளான இதுதான், நம்மளுக்கு எந்த டேட்டாவும் கொடுக்கல. இந்த சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ல இந்த மாதிரி சம் நம்ம கிளாஸ்லேயே ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் ரொம்ப சிம்பிளான சம். அதாவது என்ன பண்ணோம்னா நம்ம கிளாஸ்ல பண்ணுது, the percentage of profit of selling price equal to cost price. அவ்வளவுதான், நம்ம அமௌண்ட்டை டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கு என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு மாடல் மட்டும் காமிச்சிருந்தோம், அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து சம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது இடத்துல? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாங்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே சம் தான், நேற்று கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு சம், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 articles is equal to the selling price of 15 articles. Cost price of 18 articles
is equal to the selling price of 15 articles. Then இதே சம் நேற்று ஒன்று பார்த்தோம். பட் ஆனால் சம் இது மாதிரி சிம்பிளா இல்லை, வேல்யூ கொடுத்து பார்த்தோம். அதாவது அந்த 1/3 ஆஃப் தி சம்னு ஒன்று வந்திருக்கும். ஓகேவா? அந்த சம்மு கெயின் பர்சன்டேஜ் கேட்குறான். சரியா? இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆர்டிக்கல் வந்து 3 ஆர்டிகல்ஸ் ப்ராஃபிட்டு. சரியா? அப்போ சிம்பிளா என்ன போடணும்னா இன்ட்டு 100 போட்டிருக்கேன். சரியா? 15 ஆர்டிகல்ஸ்க்கே 3 ஆர்டிகல்ஸ் ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோ, அவ்வளோதான். இதே சம் வந்து நம்ம போட்டோம், 1/3 ஆஃப் த சம்னு சொல்லி போட்டோம். சரிங்களா? இது சிம்பிளா வர்றது ஒரு கான்செப்டுக்காக இந்த சம் கொடுத்துருக்கேன். The காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ் அப்படி போட்டானா இங்க காஸ்ட் பிரைஸே அந்த வந்ததுனால 15 ஆர்டிகல்ஸ்க்கு 3 ஆர்டிகல்ஸ்னா 100க்கு எவ்வளோன்னு போட்டா போதும். சரிங்களா? ஒருத்தர் மியூட் பண்ணாம இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணாம இருக்கீங்க, வாய்ஸ் கேக்குது. ஓகே. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ்னா நீங்க இந்த செல்லிங் பிரைஸ்க்கு வந்து ப்ராஃபிட் போட்டுக்கலாம் சிம்பிளா. சரியா? 20%. 15 ஆர்டிகல்ஸ் 3 ஆர்டிகல்ஸ்னா 100க்கு 20% ப்ராஃபிட். ஓகே. இந்த ஒரு சம் கேட்டிருந்தா இது பார்த்தா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். சரியா? people marks were are students. The students' marks were entered as 83 instead of 63. Due to that, average of marks of the class got increased by half. சரிங்களா? The number of peoples in the class are. ஓகேவா? ஒருத்தருக்கு வந்து இந்த சம்ல என்ன, ஒருத்தருக்கு வந்து 83 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 63 போடுறதுக்கு பதிலா 83 ராங்கா போட்டாங்க. கரெக்ட் வந்து கரெக்ட் மார்க் வந்து 63. ஓகேவா? ராங் வந்து 83. அப்ப எவ்வளவு இங்க வந்து எரர்னா 20 தான் எரர். சரியா? எரர்ங்கிறது வந்து 20. ஓகேவா? இப்ப லெட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். என்ன சொல்றான்? ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் காட் இன்க்ரீஸ் பை ஆஃப்ங்கிறான். ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் காட் இன்க்ரீஸ் பை ஆஃப்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் காட் இன்க்ரீஸ்டு பை ஆஃப்ங்கிறான். சரியா? அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஓகேவா? ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது எப்ப? இந்த ஸ்டேஜ்ல. சரியா? அப்ப x divided by 2 equal to 20. அப்ப x equal to 40 is the total number of students. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி சம்ஸ் நிறைய வரும். சரிங்களா? இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்த இதுக்கு போறதுக்கு பதிலாக அது போட்டேன், ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்கலாம். சரியா? இது ஆஃப் வந்து எப்படி கேட்கலாம்னா 1/4, ஓகேவா? 1/2, 3/4 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்பாங்க. சரியா? இதுவே வந்து பர்சன்டேஜ்ல கேட்கும் போது இந்த சமயம் எந்த மெத்தட்ல வேணாலும் கேட்கலாம். சரியா? 25%, 50%, 75%, இந்த மாதிரி 3 மெத்தட்ல எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஆன்சர் வந்து இவ்வளவுதான். 1/4, 1/2னா 1/2, 1/4னா 1/4, 3/4. இதே பர்சன்டேஜ்ல கேட்டாலும் இதே போட்டுக்கோங்க. சரியா? 1/2, 1/4, 3/4. ஓகேவா? அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
25%னா 1/4, 50னா 1/2, 75%னா 3/4. இதே சமமா மாத்தி மாத்தி கேட்கறாங்க. சரியா? வேல்யூஸ் மாத்தி கேட்டாலும் மெத்தட் இதுதான். சரியா? டோட்டலா இந்த எரர் வருது இல்லையா, இந்த எரரை வந்து மல்டிப்ளை பை இந்த கீழே என்ன கொடுக்குறாங்களோ அது. சரியா? சப்போஸ் இங்க 4ன்னு கொடுத்தாங்கன்னா 4 × 20, இங்க 2ன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி 3/4னா 20 × 4/3 அந்த மாதிரி. ஓகேவா? அதனால இந்த மெத்தட் வந்து இதுதான். சரியா? x × 1/2 = 20னா x = 40. அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான இது வந்து இந்த 3 மெத்தட்ல எது வேணாலும் கேட்கலாம். 1/4, 1/2, 3/4ன்னு. சரிங்களா? ஓகே. அடுத்தது நேத்து நாம பார்த்தோம் இல்லையா, நேத்து பார்த்ததுல ஃபர்ஸ்ட் சம் நான் ஆன்சர் தப்பா சொல்லிட்டேன். அதாவது மெத்தட் கரெக்ட் தான், ஆன்சர் தப்பா சொல்லிட்டேன். ஆன்சர் இப்போ பாருங்க, இந்த சம் பார்த்தோம் இல்லையா, என்ன பிரசிடென்சி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சம் இதான் நினைக்கிறேன். இந்த பிரசிடென்சி ஸ்கூல் 75% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அண்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபெயில்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த சம்ல பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, ஃபெயில் எவ்வளோன்னு போட்டிருந்தோம். ஓகேவா? அப்ப 25ங்கிறது அதாவது 25% 20னா 100% ஈக்குவல் டு 18 போட்டிருந்தோம். அப்ப இது 75% கிடையாது, 100%. இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? அதாவது இங்க சப்போஸ் அதே சமயம் எப்படி போட்டிருக்கலாம்னா, நான் அப்படி சொல்றதுக்கு பதிலா மாத்தி சொல்லிட்டேன். 25%ங்கிறது 20னா 80% எவ்வளோன்னு போட்டுக்கணும். அப்ப இங்க ஆன்சர் 16 வந்திருக்கும். சரியா? அப்படித்தான் மெத்தட் போட்டிருக்கும். இப்படியும் போடலாம். ஓகேவா? அப்ப 25%ங்கிறது 20னா 80%ங்கிறது 60 தான். ஓகேவா? அப்ப இங்க வந்து 60 + 20 = 80. 80ல 60 பாஸ், 20 ஃபெயில். அப்ப அடுத்த ஸ்கூல்ல வந்து எவ்வளவு அதிகமாகறாங்க, 20 பேர் அதிகமாகறாங்கிறப்ப 80 + 20 = 100. அப்ப இது வந்து 60 மாறும். அப்ப 70 பாஸ், 30 ஃபெயில். அப்ப ஆன்சர் வந்து 70%. ஓகேங்களா? சம் அடி வேணாலும் சொல்றேன். In a prestigious school, 75% of the students pass and 20 students fail. Not 25%. 20 students are failed in the examination. In a new another school, 20 more students appear and 10 students pass. What is the pass percentage of New Gen Vidya School கேட்டிருந்தாங்க. அப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்கான், pass percentage 75 கொடுத்திருக்கான், fail வந்து 20 கொடுத்திருக்கான். ஓகேவா? அப்ப 20 ஸ்டூடெண்ட்ஸ்னா எவ்வளோ, பாஸ் 75%னா அப்ப ஃபெயில் வந்து 25%. ஓகேவா? இதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். அப்ப 25%ங்கிறது 20னா 80% எவ்வளோ, 60. ஆர் 25%ங்கிறது 20னா 100ங்கிறது 80 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அப்ப பிரசிடென்சி 60 பேர் பாஸ், 20 பேர் வந்து ஃபெயில். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80. ஓகேவா? அப்ப நியூஜென் ஸ்கூல்ல என்ன சொல்றான், 20 பேர் எக்ஸ்ட்ராவா எக்ஸாம் எழுதுறான்னு சொல்றாங்க. 20 பேர் சேர்த்தா மொத்தம் விஜய நியூஜென் ஸ்கூல்ல வந்து 100 பேர் வந்துடுறாங்க. ஓகேங்களா? அப்ப பிரசிடென்சி ஸ்கூல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம போட்டோம் 80. அப்ப நியூஜென் ஸ்கூல்ல வந்து 20 மோர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப 80 + 20 = 100. அப்ப 100ல பாஸ் வந்து 10 பேர் அதிகமாகறான்னு சொல்றாங்க. சரியா? அப்ப பாஸ் 10 பேர் அதிகமாகல, 60 ஆல்ரெடி 60 பாஸ்னா இதுல 70 பாஸ். ஓகேவா? அப்ப பாஸ் 70, ஃபெயில் 30. 100ல 70% பாஸ்னா 70% தான் ஆன்சர். பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 70. நம்ம போன டைம் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, இந்த டோட்டல் இது போட்டோம். இதை வந்து என்னன்னா 18 எடுத்துட்டு அதனோட மறுபடி +20 போட்டோம். அது தப்பு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே 80 தான். ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த போத் மாஸ்ல சம் பார்ப்போம். இதில் நிறைய பேர்
இந்த மைனஸ் அதிகமாக வரையில மிஸ்டேக் பண்றீங்க. இது எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான், இந்த லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல கேட்டதான். சரியா? இதுல மொத்தமா போத் மார்க்ஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். BODMAS. சரியா? பிராக்கெட் ஃபர்ஸ்ட், ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட், டிவிஷன் மல்டிப்ளைல லெஃப்ட் ரைட்ல டிவிஷன் வந்தா டிவிஷன், மல்டிப்ளை வந்தா மல்டிப்ளை. அதே மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அடிஷன் வந்தா அடிஷன், சப்ராக்ஷன் வந்தா சப்ராக்ஷன். இங்க மொத்தம் பிராக்கெட்குள்ள ஹோல் பிராக்கெட் இது இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட், அடுத்தது செகண்ட் இந்த பிராக்கெட் இருக்கு, தேர்ட் இந்த பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப இதை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எது? இந்த பிராக்கெட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 8 - 6 + 3. ஓகேவா? 18 - 6 - 4 - சரியா? இப்ப டிவிஷன் அடிஷன் சப்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இங்க வருது. ஓகேவா? அப்ப 8 - 6 எவ்வளோ? 2. 2 + 3 வந்து 5. ஓகேவா? இது மைனஸா இருந்தா வெளியில வரையில பிளஸ் ஆயிருக்கும், இங்க பிளஸ் தான் வருது. ஓகேவா? 8 - 6ங்கிறது 2. ஓகேவா? 2 + 3 வந்து 5. டைரக்டா இங்க வந்து ஃபைன் போட்டு இந்த பிராக்கெட் ஒரு பிராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்ல 18 மைனஸ் பிராக்கெட் இருக்கு 6 சரியா? இப்போ 4 - 5. 4 - 5னா -1. சரியா? -1. இந்த சம்ல அடுத்தது என்ன ஆகுதுன்னா 18 - 6 + 1 ஆயிரும். ஓகேவா? -1 -இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் ஈஸி தான். 18 - 7 = 11. நீங்க இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வர்றது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? இந்த சம்ம உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், நீங்களே போடுங்க. சரியா? 2 மினிட்ஸ் டைம் தரேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஆனா 2 மினிட்ஸ் தான் டைம். டைம் ஸ்டார்ட்ஸ். பார்ப்போம். ஆன்சரை வந்து போடுங்க. ஆன்சர் என்ன தப்பு வருதுன்னு நம்ம பார்ப்போம். உங்கள் டைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆன்சர் ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க, அது கரெக்டாக என்னன்னு செக் பண்ணுவோம். ஒருத்தர் மட்டும்தான் ஆன்சர் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷம் வேணா எடுத்துக்கோங்க. 2 பேர் போட்டிருக்கீங்க. மூணு பேர் போட்டிருக்கீங்க. 3 பேரும் 3 ஆன்சர் போட்டிருக்கீங்க. சரி, செக் பண்ணுவோம். நாலு பேரும் 4 ஆன்சர். -2 - 8 25 16.6. ஃபைன் ஒருத்தர் போட்டிருக்கீங்க லாஸ்டா. 2 பேர் 5 போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் 4 ஒருத்தர் போட்டாங்க. யாசர் அரஃபத் 4 போட்டாரு. சரியா? இந்த மாதிரி சம்ஸ்க்கெல்லாம் இவ்வளவு வந்து டைம் எடுத்துக்க கூடாது. அப்ப நீங்க இன்னும் பிராக்டிஸ் பத்தல அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா? நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க இல்ல என்ன பண்ணீங்கன்னு பாருங்க. 3 ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? 3ங்கிறது ஆன்சர் வந்து கரெக்ட். ஸ்டெப்பா போட்டிருக்கேன். நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான சம் தான். சரிங்களா? எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. சரியா? சிம்பிளா சொல்ற கேளுங்க. இதுல எவ்வளவு பிராக்கெட்ஸ் இருக்கு? 1 2 இருக்கு. சரியா? இந்த 2ல ஒரு பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் அப்ப என்ன பண்ணணும்? இதைத்தான் பண்ணணும்னு அர்த்தம். இதை தனியா பண்ணிக்கலாம், இதை தனியா பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிராக்கெட், இது தனிதான். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க.
சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிக்கல 24 மைனஸ் 13 வந்து 11, 11 மைனஸ் 3 வந்து 18. ஓகேவா? 8 சரி ஓகேவா? 8 அப்போ இங்கே 8 போட்டோம். இந்த பிராக்கெட் கம்பேர் பண்ணல 16 வருது, 16 போட்டோம். சரி, அவ்வளோதான், பிராக்கெட்டே முடிஞ்சுது. இப்போ மைனஸ் 12 இன்ட்டு 8 வந்து மைனஸ் 96. ஓகேவா? மைனஸ் 96 இன்ட்டு 6 வந்து 16 வந்து 6. சம்மே முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப 1/6 மல்டிப்ளை மைனஸ் 6 வந்து -1. பாருங்க, இந்த ஸ்டெப் தான் டிஃபிகல்ட்டான ஸ்டெப். இந்த 5 வந்தவங்க ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? 5 போட்டீங்க இல்லையா, அவங்க மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். லாஸ்ட் ஸ்டெப்ல விட்டீங்க. ஒன்று உங்களுக்கு 3 வந்திருக்கணும், இல்லைன்னா 5 வந்திருக்கணும். இந்த ரெண்டும் பண்ணுவீங்க, இந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக போட்டிங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 1/6 இன்ட்டு 6 வந்து என்ன? -1. இந்த -1ன்னு வரக்காத இந்த சம்மே கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 4 - 1 வந்து 3. சரிங்களா? எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணன்னு மட்டும் ஜஸ்ட் கவனிச்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான சம்ல நான் பாருங்க எவ்வளவு சிம்பிளா போட்டிருக்கேன்ட்டு. கொஸ்டின் தான் பெருசா ஒழிய பாருங்க, இதே ஒரே ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு 8ன்னு வந்துடும், இந்த ஸ்டெப்ல 16 வந்துடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப்ல இது -96ன்னு வருது. அடுத்து -96 டிவைடட் பை 6 -6. இப்போ 1/6 இன்ட்டு -6 வந்து எவ்வளோ? -1. 4 - 1 வந்து 3. சரிங்களா? இப்போ நீங்களா சால்வ் பண்ணீங்களா, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணன்னு கவனிங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான சம்மு. நம்ம மார்க்ஸ் வந்து இப்படிதான் விட்டுறோம். ரொம்ப சிம்பிளான சார் சம் ஒரு தான். டவுட். சொல்லுங்க. 4 + 1/6 -6ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் பிளஸ் தானே சார்? 4 + 1/6 ஸ்டெப் தானே சார் ஃபர்ஸ்ட் பண்ணணும் பிளஸ்ன்றதுனால? போத் மாஸ் ரூல் என்ன? இந்த பிராக்கெட்டே எடுத்துருங்களேன். பிராக்கெட் எடுத்தாலும் அது 1/6 1/6 தானே. ஓகே சார். பிராக்கெட்ல இருந்து வெளியில எடுத்தீங்கனாலும் நீங்க 1/6க்கு வேல்யூ போட்டீங்கன்னா அது ரொம்ப பாயிண்ட்ல வருங்கிறனால தான் நான் பிராக்கெட்டை கடைசி வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டு வரேன். 4 + 1/6னா 1/6 தானே. அப்ப நீங்க 1/6 தானே ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான். பழைய கொஸ்டின் எடுத்துக்கங்க. பழைய கொஸ்டின் இப்போ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஜஸ்ட் பாருங்க. ரொம்ப நீங்க எங்கேயும் வெளியிலலாம் தேடவே தேவையில்லை. கூகுளில் போயிட்டு LDCE 2024 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு போடுங்க. சரியா? GDS to PA கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ்னே வரும். அதில் பாருங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு. நிறைய கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா? இது எல்லாமே இந்த அஃபீஷியலுங்கிறத லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு கொஸ்டினோ ஆன்சரோ ஏதாவது வந்துடும். புரியுதா? அஃபீஷியல் ஆர் அன்அஃபீஷியல் இதை கிளிக் பண்ணீங்கனால ஒன்று உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் மட்டும் வரும், சில இதில் கொஸ்டினோட வரும். அவ்வளோதான். இப்போ இது லாஸ்ட்டாக வந்த எக்ஸாமு. சரிங்களா? இது எல்லாமே இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். அடுத்து இதுலேயும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போய் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்குறது தான். புக்ஸில் இருக்கிற எங்காச்சும் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அதுலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கரண்ட்டாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும், நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? கரண்ட் கொஸ்டின்ஸ் என்ன, எப்படி கேட்டிருக்காங்க எல்லாமே. நான் மேக்ஸிமம் மேக்ஸில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கரண்ட் கொஸ்டின்ஸ் எடுப்பேன். நம்மளதில் எடுப்போம், இல்லைன்னா பேங்கிங் எக்ஸாமில் போய் எடுப்பேன். சரிங்களா? ஏன்னா மெத்தட் வந்து கரண்ட் பழைய கொஸ்டின் பார்த்து எடுக்கிற இதெல்லாம் மாறிடுச்சு. எல்லாருமே புது புது மெத்தடில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் கூட மாறாது. இப்போல்லாம் அந்த மெத்தடை வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மெத்தட் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சரியா? இப்போ இந்த சம் போடுங்க. போத் மார்க்ஸ் தான் ஈஸி. இதில் எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டாக வரணும். ஓகேவா? இந்த சம் போட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஒருத்தர் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்காங்க. சரியா?
எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க நான் போட்டிருக்கேன், ஆன்சர் போடுறேன். எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸியான சம்மு. எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸா பிருந்தாங்கிறவங்க 55 போட்டிருந்தீங்க. பட் ஆனா நீங்க எடுத்த டைம் அதிகம். பட் ஆனா ஓகே, ஆன்சர் கரெக்ட். ஸ்டெப்ஸ் பாருங்க. சரியா? 14 ஆஃப் 2னா என்னது? 14 ஆஃப் 2னா 14 மல்டிப்ளை 2. ஆல்ரெடி சொல்லிக்கிறோம், ஆஃப் வந்தா மல்டிப்ளை பண்ணணும். அந்த இடம் 2 ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே 8 டிவைடட் பை 4 போடுவோம், அது 2 ஆயிரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல 2 இன்ட்டு 2 4 ஆயிரும். 4 மைனஸ் 1 வந்து 3 ஆயிரும். 3 பிளஸ் 3 6 ஆயிரும். ஒரே ஸ்டெப்ல இது போட்டுடலாம். சரியா? லெஃப்ட் ரைட்ல இந்த சம் பாருங்க, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல அவன் போத் மாஸ் லாவே கொடுத்துருக்கான். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் மைனஸ் வந்தா மைனஸ், பிளஸ் வந்தா பிளஸ். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை பிடிக்கல. 8 டிவைடட் பை 4 வந்து 2. 2 இன்ட்டு 2 4. 4 மைனஸ் 1 3. 3 பிளஸ் 3 6. ஓகேவா? அப்ப 6 பிராக்கெட்ல மைனஸ் இருக்கு. 28 மைனஸ் 6 வந்து 22. ஓகேவா? அப்ப 2 இன்ட்டு 22 எவ்வளோ? 44. ஓகேவா? இப்போ 5 மைனஸ் 44 எவ்வளோ? மைனஸ் 39. மைனஸ் 39 வெளியில் வரல. 16 பிளஸ் 39 வந்து 55 ஆகும். 3 ஸ்டெப்ல ஆன்சர். சரிங்களா? யாராவது ஒருத்தர் எந்த இடத்துல மைனஸ் 62னோ யாரோ ஆன்சர் போட்டீங்க, நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சரியா? ஒவ்வொருத்தருமே சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் தெரியும். இப்போ நம்ம கிளாஸ் நடத்துறத விட போத் மார்க்ஸ் நம்ம ரொம்ப ஈஸின்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் எல்லாருமே போத் மார்க்ஸ் சம்ல தப்பு பண்றோம். சரியா? நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எந்த இடத்துல தப்பு பண்றேன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். யாரோ ஒருத்தர் சார் இந்த நான் சம் தப்பா போட்டேன், இந்த இடத்துல தப்பா போட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. மற்றவங்களும் அதே தப்பு பண்ணியிருந்தா கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, சார் நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அராஃபத், முனிராஜ், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் வந்து 5 மைனஸ் பண்ணா விட்டீங்களா இந்த இடத்துலயா? ஏன் இந்த இடத்துல 5 மைனஸ் தான் இருக்கு. மொத்தம் இந்த சம் வந்து 3 ஸ்டெப் தாங்கம்மா. இந்த பாருங்க, இது வந்து ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். என்னோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 6ங்கிறது ஒரே ஸ்டெப்ல வந்துடும். அவ்வளவுதான். 28 மைனஸ் 6 22. 22 ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 44. 5 மைனஸ் 44 மைனஸ் 39. 16 பிளஸ் 39 வந்து 55. ஏன் போத் மார்க்ஸ்லயே இவ்வளோ குழப்பம் உங்களுக்கு? போத் மார்க்ஸ் ஈஸி தானே. பிராக்கெட், ஆர்டர்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், அவ்வளவுதான். அந்த ஆர்டர்ல ஆளை என்ன சொல்றாங்களோ அதை பண்றோம், அவ்வளவுதான். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பாயிண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ஒரு சம் கேட்டிருந்தாங்க. 296 பிளஸ் 0.296 பிளஸ் 2.96 பிளஸ் 29.6 பிளஸ் 296. இப்படி இருக்கீல 296 வந்து போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் எவ்வளவு ஜீரோ வருதோ அதெல்லாம் 0 போட்டு பிளஸ் பண்ணிக்கணும். அப்ப 0.296 தான் அதிகமா இருக்கு. அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல 2. இதை போட்டு இப்படிதான் பிளஸ் பண்ணணும். இதை இப்படி போட்டீங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டா வரும். இந்த சம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது நம்ம கிளாஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல பழைய பிஏ ஏதோ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இதே சம் நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே சம் வேற சர்க்கிள் கொஸ்டின்ஸ்ல நம்ம கூகுளில் காமிச்சோம் இல்லையா, அந்த லிங்க்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்டது தான். நம்மளும் இந்த சம்மை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வேல்யூ கூட மாத்தாம அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து இப்படி பண்றதுங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஏன் போத் மார்க்ஸ்லயே தப்பு பண்றீங்க? போத் மார்க்ஸ் ஈஸி தானே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸே அதுதான். சரியா? போத் மார்க்ஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பிராக்கெட், ஆர்டர்ஸ்,
டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் சரிங்களா பிராக்கெட் ஃபர்ஸ்ட் வந்தா பிராக்கெட்டு ஆர்டர்ஸ் வந்தா ஆர்டர்ஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்ல லெஃப்ட் டு ரைட்ல டிவிஷன் வந்தா டிவிஷன் மல்டிப்ளை வந்தா மல்டிப்ளை அடிஷன் சப்ராக்ஷன்ல சேம் தான் அடிஷன் வந்தா அடிஷன் சப்ராக்ஷன் வந்தா சப்ராக்ஷன் ஓகேவா இதுதான் பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட் டிவிஷன் மல்டிப்ளைல லெஃப்ட் டு ரைட்ல சம்ம எப்பவுமே நம்ம லெஃப்ட்ல இருந்தா ரைட் சால்வ் பண்ணிட்டு போகணும் அப்போ அதுல டிவிஷன் வந்தா டிவிஷன் மல்டிப்ளை வந்தா மல்டிப்ளை அடிஷன் சப்ராக்ஷனுக்கும் அதே ரூல் தான் சரியா ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன் 30 டிவைடட் பை 5 மல்டிப்ளை 3னா லெஃப்ட் டு ரைட்ல இதை படிக்கல எப்படி படிப்பீங்க 30 டிவைடட் பை 5 மல்டிப்ளை 3 தான் படிப்பீங்க அப்ப லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருது டிவிஷன் தான் வருது அப்ப 30 டிவைடட் பை 5 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் 30 டிவைடட் பை 5 பண்ணா 5 5 into 3 வந்து சரி 30 டிவைடட் பை 6 6 into 3 வந்து 18 அப்ப 18 தான் கரெக்ட் இதுவே மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பா வரும் அப்படிங்கிறது கீழே போட்டிருக்கோம் சரியா அந்த சம்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணோம் நாம இதை விட வேணாம் பாத்தீங்களா நம்ம இந்த கிளாஸ்ல இந்த சம்மே கொடுத்துருக்கோம் இந்த சம்மோட ஒரு பாயிண்ட் தான் இந்த கிளாஸ்ல கொடுத்துருக்கான் இதெல்லாம் பாத்தீங்களா இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண சம்மு இப்போ நம்ம போட்ட சம்மு எல்லாம் போட்டீங்களே லாஸ்டா அதுவும் இதுவும் சிமிலரா தான் இருக்கு பாருங்க இந்த சம் பாருங்க இதே சம் தான் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் பாதி தான் கேட்டிருக்கான் ஃபுல்லா கூட கேட்கல ஓகேவா எனக்கு இந்த சம்மை போடுங்க ஆன்சர் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டா வரணும் ஒரே ஆன்சர் வரணும் இது டிவைடட் பை ஓகேவா இது டிவைடட் பை இந்த சம் போடுங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டா ஒரே ஆன்சர் வரணும் கொஸ்டின் நல்லா வியூ ஆகுது இல்லையா 4 plus 1/6 மல்டிப்ளை அதே சம் தான்
சுரேஷ் ரொம்ப லாங் டைம் கொடுத்துட்டீங்க போல இருக்கு. சார் இந்த சம் கொஞ்சம் பெரிய சம் சார், பெரிய அதனால சரி 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 சரி. ஓகே. 2-3 பேரும் கொடுத்துருக்காங்க, ஜெயபிரகா. ஆமா. ஓகே, எல்லாம் கவனிங்க. நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம், சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், சரியா? அப்போ இந்த ஓப்பன் பிராக்கெட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுது? இங்கே க்ளோஸ் ஆகுது. கரெக்டுங்களா? சம்மை எப்படி சால்வ் பண்ணோம்னா, சரிங்களா, இந்த ஓப்பன் பிராக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓகேவா? சம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றோம் பாருங்க. இது இங்க சால்வ் ஆகுது, சரியா? அடுத்தது எங்க இருக்கு? இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, கரெக்டா? அப்ப பிராக்கெட்ஸ்ல தான் கன்ஃபியூஸ் ஆயிக்குவீங்க போல. ஓகே, அப்ப இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, சரியா? அப்ப இத வந்து பின்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஏன்னு வச்சுக்குவோம். இப்ப சம பாருங்க, ஓகேவா? இது ஏ, இது பி, ஓகேவா? அப்ப இந்த சம் பொறுத்த வரைக்கும் இந்த ஏ பார்ட்டையும் பி பார்ட்டையும் சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆன்சர் அங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈஸி, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ பார்ட்டை சால்வ் பண்ணுவோம், சரியா? ஃபுல் பிராக்கெட்ல ஒரு பிராக்கெட் இருக்கு, சரியா? அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் -12 மல்டிப்ளை, சரியா? இதுல இந்த பிராக்கெட்ல ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம், சரியா? -24 -13 -30 ஃபர்ஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் இதுல இருக்கு. அப்ப லெஃப்ட் ரைட்ல பண்ணிட்டு போனோம்னா 24 - 3 எவ்வளோ? 11. 11 - 3 வந்து 8. அப்ப 8 தான் ஆன்சரு. இந்த பிராக்கெட் போய் 8ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிராக்கெட் வருது, ஒரு டிவைடட் பை வருது, ஓகேவா? அடுத்தது 20 - 4 வந்து 16, ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல -96 divided by 16.
equal to minus 6. சரிங்களா? 24 minus 3 minus 3ங்கிறது வந்து இந்த இடம் 8ன்னு ஆயிருது. ஓகேவா? இந்த இடம் டவுட் இருக்காது. 8 into 12 வந்து minus 96. minus 96 divided by 6 வந்து 16 வந்து minus 6. அப்ப இந்த இடத்துல a ஓட வேல்யூக்கு பதிலா minus 6ன்னு போடுறோம். ஓகேவா? அடுத்தது b. bக்கு வந்து என்ன போடுறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் இருக்கு. minus 12 into 8. minus 12 into 8 வந்து minus 96 divided by 16 is equal to என்ன வருது? minus 6. அப்ப a-க்கும் அதான் ஆன்சர், b-க்கும் அதான் ஆன்சர், minus 6. சரியா? ஓகே. அடுத்தது இப்போ டைரக்டா இங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? 4 plus 1/6 multiply. சரியா? minus 4 into 6 into 4 வந்து minus 24. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இப்படியும் போடலாம். இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆச்சுன்னா, சரியா, இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆச்சுன்னா minus 1 minus 1. ஓகேவா? minus 1 into 4 வந்து minus 4. plus 1/6 into 6 வந்து minus 1. ஓகேவா? அப்ப 4 minus 4 minus 1 equal to minus 1. சரியா? இது எவ்வளவு ஸ்டெப் போட்டோம்? 3 ஸ்டெப் தான். 3 ஸ்டெப் தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை ஃபுல்லா எடுத்துட்டு ஒரே ஸ்டெப்ல போட்டோம். ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த பிராக்கெட் எடுத்துட்டோம்னா சிம்பிள் தான். இது 8 minus 12 minus 96 6. அடுத்தது டிஃபால்ட்டா அதே தான் வருது. இந்த மைனஸ்ன்னு வருது. minus 6 minus 6 ரெண்டுக்குமே minus 6 தான். அப்ப minus 6 minus 6ன்னு போடையில 1/6 into 6 வந்து 1. அப்போ minus 1ன்னு வருது. அப்போ minus 4 ஆகுது. 4 into minus 1 minus 4. அப்போ 4 minus 4 0 ஆயிரும். ஆன்சர் வந்து minus 1 தான். இந்த சம்க்கு ஏன் இவ்வளவு குழப்பம்? minus 1 வந்தீங்கன்னா சூப்பர். ரொம்ப சிம்பிளான சம் பாருங்க எப்படி ஈஸியா சால்வ் ஆகுதுன்னு. இப்படிதான் கொடுப்பாங்க. ஆன்சர் வந்து கம்பல்சரியா மைனஸ்ல இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இப்ப நான் இந்த சம்ஸ் காமிக்கிறேன் இல்லையா, இதை வந்து வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஃபோர்த் மார்க்ஸ்ல இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இது எல்லாமே சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துச்சுன்னா போத் மார்க்ஸ் கிளியர்னு அர்த்தம். ஓகேவா? இன்னைக்கு வந்து போத் மார்க்ஸே ஃபுல்லா பிராக்டிஸே பண்ணாலும் சரி. அட்லீஸ்ட் ஒரு டாபிக்னாலும் ஒரு டாபிக் வந்து அது கிளியரா இருக்கணும். அப்பதான் மட்டும்தான் அடுத்த இது போக முடியும். நீங்க போத் மார்க்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் தப்பா வருது. அப்ப நம்ம போத் மார்க்ஸே தப்பா போறோம்னா மத்தது இனி வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அதனால இன்னைக்கு போத் மார்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு half an hour ஆகும். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம போத் மார்க்ஸ் கிளாஸ் ப்ரீவியஸா இருக்கும், சாரோட சேனல்ல இருக்கும். அதையும் பாருங்க டவுட்ஸ் இருந்தா. ஓகேங்களா சார்? முடிச்சுக்கலாங்க சார். அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. சார்
நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஆயிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆன்சர்ஸ் வந்து போடுறேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் ஆன்சர்ஸ் போட்டு விடுறேன். எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சுரேஷ். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பாத்ரூம் போறான்னு போனா அதுக்குள்ள